அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடல் எழுதிய முதல் பெண் கவிஞரை பற்றியும், அவர் எழுதிய அந்த முதல் பாடலே கடைசி பாடலாக மாறியது எப்படி என்பதை பற்றியும் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஸ்லாமிய பெண்கள் திரைத்துறைக்கு வருவது இன்றைக்கு கூட பெரும் சிக்கலாக இருக்கிறது. ஆனால் 1968ஆம் ஆண்டு ஒரு பெண் கவிஞர் திரைப்பாடல் எழுதியது அனைவரையும் வியப்புக்குள்ளாக்கிய ஒரு செய்தி. துரதிருஷ்டவசமாக அந்த பாடலே அவருடைய முதல் பாடலும் கடைசி பாடலுமாக ஆகி போனது. கோவையில் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த மோட்டார் நிறுவனம் தி ரைசிங் ஸ்டார்ஸ். அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திரு முஸ்தபா அவர்களின் மகள் ரோஷ்னாரா பேகம். அவருடைய தாய் பேகம் அவர்கள் பல ஆண்டுகளாக மருத்துவ துறையில் பணியாற்றியவர். கோவையில செயின்ட் பிரான்சிஸ் கான்வென்ட் அப்படிங்கிற ஒரு கான்வென்ட்ல ரோஷ்னாரா பேகம் 10வது வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. நல்ல குரல் வளமும் பாடுகின்ற ஆற்றலும் இருந்ததோட இவங்களுக்கு கவிதை எழுதுறதும் பாடல் எழுதுறதும் திறமையான ஒரு ஆற்றலா இவங்க கிட்ட இருந்தது. மகளுடைய இந்த ஆற்றலை பார்த்த முஸ்தபா அவர்கள் அவரை அப்பப்போ ஊக்குவிச்சுட்டே இருந்தாரு. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இவர்களுடைய குடும்ப நண்பராக இருந்தவர். முஸ்தபாவுக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்தவர். அடிக்கடி கோவைக்கு வரும்போதெல்லாம் MS விஸ்வநாதன் முஸ்தபா வீட்டுக்கு தவறாம வந்து போவாரு. அப்படி வந்து போகும்போது தன்னுடைய மகளுடைய திறமையை பத்தி MS விஸ்வநாதன் கிட்ட முஸ்தபா அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ரோஷ்னாரா பேகம் கைலாசம் என்பவரிடம் முறையாக இசை பயின்றவர். படிக்கும் பொழுதே பள்ளிகளில் பல போட்டிகளில் பாடல் போட்டிகளிலும் பாடல் எழுதுகின்ற போட்டிகளிலும் பரிசுகள் பல பெற்றிருக்கிறார். இவருடைய பாடல்கள் தனி ஆல்பமாகவும் வெளிவந்திருக்கிறது. MSV ரோஷ்னாரா பேகத்துடைய பாடல்களை எடுத்து வாங்கி பாக்குறாரு. அந்த பாடல்கள்ல ஒரு சில திருத்தங்களை மட்டும் சொல்றாரு. இப்படி ரோஷ்னாரா பேகத்துடைய பாடல் திறமை, பாடல் எழுதுகின்ற திறமை மிகவும் சிறப்பாக வளர்ந்ததற்கு MSVயும் ஒரு காரணம் என்று சொன்னால் அது மிக இல்லை. குடியிருந்த கோயில் என்ற திரைப்படம் 1968ஆம் ஆண்டு தயாரிக்கப்படுகிறது. அந்த படத்தின் தயாரிப்பாளரான திரு வேலுமணியிடம் MS விஸ்வநாதன் அவர்கள் ரோஷ்னாரா பேகத்தை பற்றி எடுத்து சொல்லி ஒரு பாடல் எழுதுவதற்கு வாய்ப்பு கேட்கிறார். கண்டிப்பாக அந்த வாய்ப்பை அவர் கொடுத்தே தீர வேண்டும் என்று பலமான சிபாரிசு செய்கிறார். அதை வேலுமணியும் ஏற்றுக்கொண்டு ரோஷ்னாரா பேகத்தை சென்னைக்கு வரவழைக்கிறார்கள். அவரும் சென்னைக்கு வருகிறார். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டுடியோக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. போயிட்டு அந்த படத்தின் இயக்குனர் கே சங்கர் அவர்களிடம் ரோஷ்னாரா பேகத்தை அறிமுகம் செய்து வைக்கிறார் MS விஸ்வநாதன். இப்போ கே சங்கர் ஒரு குறிப்பிட்ட பாடல் எழுதுவதற்கு அந்த பாடலுடைய சுச்சுவேஷனை சொல்றாரு. அந்த காட்சியை சொல்லி முடிச்ச உடனே ரோஷ்னாரா பேகம் உடனே பல்லவி எழுதி கொடுத்துட்றாங்க. 2 வரி தான். அந்த பல்லவியை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஆச்சரியத்துல வியந்து போறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, குங்கும பொட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டில் சங்கமம் அப்படின்னு அவங்க பாடல பல்லவி எழுதி கொடுத்துட்றாங்க. இதுல சங்கமம் அப்படிங்கிற அந்த சொல்ல பார்த்த உடனே படக்குழுவினர்களுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. ஏன்னா அந்த படத்துக்கு அவங்க முதல்ல சூட்டிய பெயர் குடியிருந்த கோயில் கிடையாது, சங்கமம் அப்படிங்கிற பேர் தான். அதனால இந்த படத்தினுடைய நம்ம பேரை கூட நம்ம சொல்லல, அந்த சங்கமம் அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சிருந்த அந்த சொல்ல கூட நம்ம சொல்லல. ஆனா இயற்கையாவே அவங்களுடைய பாடல்ல அந்த சொல்லு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க. இப்படி ஆச்சரியப்படுத்திய ரோஷ்னாரா பேகம் 4 நாட்கள் சென்னையிலே தங்கி இருந்துட்டு அந்த பாடலை முழுமையா எழுதி கொடுத்துட்டு திரும்பவும் கோவைக்கு போயிடுறாங்க. இந்த பாடல் படமாக்கும் பொழுது என்ன காரணத்தினால தெரியல, ஆனா வேற ஒரு கவிஞர் எழுதிய பாடலை வச்சு பாடல் படமாக்கப்படுது. இயக்குனர் வேலுமணி உடனடியா இந்த விஷயத்துல தலையிட்டு, கண்டிப்பா இந்த பாட்டை நீங்க எடுக்க கூடாது, ரோஷ்னாரா பேகம் எழுதின அந்த பாடல் தான் இதுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா நீங்க அந்த பாடல் மட்டும் தான் படமாக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ரோஷ்னாரா பேகம் எழுதிய அந்த பாடலை தான் படமாக்குறாங்க. அந்த பாடல் தான் இது. குங்குமப்பொட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டின் சங்கமம். குடியிருந்த கோயில் படம் வெளியாகி எல்லா பாடல்களுமே ஹிட் ஆனது. ஆனா குறிப்பிட்டு குங்குமப்பொட்டின் மங்களம் என்ற இந்த பாடல் அன்றைய இளங்காதலர்களுக்கு ரிங்டோனாக, மனதிற்குள்ளே அடித்துக் கொண்டிருக்கின்ற ரிங்டோனாக மாறியது என்பதுதான் வரலாறு. அப்படி மிகப்பெரிய ஹிட்டாக இந்த பாடல் மாறியது. அந்த பாடலை எழுதிய ரோஷ்னாரா பேகத்தை கேள்விப்பட்ட திரு எம்ஜிஆர் அவர்கள் அவரை மிகவும் பாராட்டி இருக்கிறார். அவருடைய பாடல்களுக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுக்க சென்ற போது அவர் மறுத்து விட்டதாக செய்திகள் நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் எதற்காக அவர் அப்படி ஒதுங்கி போனார், அதன் பிறகு அவர் என்ன ஆனார் என்பதை பற்றியெல்லாம் மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. ஆனால் கோவையில் அவர் வாழ்ந்து வருவதாக செய்திகள் நமக்கு தெரிய வருகிறது.
இப்படி மிக சிறப்பான ஒரு பாடலை எழுதியிருக்கின்ற கவிஞர் ரோஷனரா பேகம் அவர்கள் அந்த ஒரு பாடலை எழுதினாலும் கூட இன்றைக்கும் தமிழ் திரையுலகம் மறக்க முடியாத ஒரு பெரும் கவிஞராக அந்த பாடல் எப்போது மக்கள் மனதிலே ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறதோ அதுவரை அவரும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அந்த பாடலை பற்றிய சில குறிப்புகளை நாம பார்க்கலாம். இந்த படம் 1968ஆம் ஆண்டு கே. சங்கரின் இயக்கத்தில் வெளிவந்த குடியிருந்த கோயில் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடலாகும். MS விஸ்வநாதன், வாலி, புலமை பித்தன், ரோஷனரா பேகம் ஆகியோர் பாடலை எழுதியிருந்தனர். வாலி, புலமை பித்தன் என்று பெரும் கவிஞர்களுக்கு இணையாக கவித்துவத்தை இந்த பாடலில் எழுதி காட்டிய கவிஞர் ரோஷனரா பேகம் அவர்கள் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியிருப்பார். நான் வைத்திருக்கும் குங்கும பொட்டு உங்கள் நெஞ்சத்தில் சங்கமம் ஆகிறது இன்று, நம் மனங்கள் இரண்டும் கூடும் ஒன்று என்று பொருள் பொதிந்த பல்லவியோடு இந்த பாடல் துவங்கும். எந்தன் பக்கம் வந்தென்ன வெட்கம், உந்தன் கண்ணில் ஏன் இந்த அச்சம், உன்னுடைய தித்திக்கின்ற இதழ்களின் மீது எனக்கு உன் மாந்தளிர் தேகம் மோகத்தை தருகிறது, நான் உன் பக்கத்தில் இருக்க உனக்கேன் அச்சம் என்று புரட்சி தலைவர் பாடுவார். தித்திக்கும் இதழ் மீது மோகம் தந்ததே மாந்தளிர் தேகம். பெண்ணாக பிறந்த எனக்கு எத்தனை எத்தனை எண்ணங்கள் இருக்கும், அத்தனையும் எனக்கு துன்பத்தை தருகிறது, ஆனால் உங்கள் பக்கத்தில் நீங்கள் இருப்பதை நினைக்கும் போது அது இன்பத்தை தருகிறது என்று புரட்சி தலைவி அவர்கள் பாடுவார்கள். ஜொலிக்கின்ற தங்கமே மங்கி போகின்ற அளவுக்கு மின்னுகின்ற மங்கையில் அங்கங்கள் அனைத்தும் ஆனந்த கங்கை பாய என் உள்ளத்தில் தென்றல் வீசுகிறது என்று தலைவர் பாடுவார். அங்கம் அங்கும் நிறமான மங்கை, அங்கம் எங்கும் ஆனந்த கங்கை. உங்கள் அன்பின் நெருக்கத்தில் நான் சொர்க்கத்தை இந்த மண்ணிலேயே பார்த்து விட்டேன், அதனால் என் உள்ளம் வானில் உள்ள விண்மீனை போல மகிழ்ச்சியில் திளைக்கிறது என்று தலைவி காதல் மதுரசம் மிகுந்த வரிகளை பாடும் பொழுது நமது உள்ளமும் அந்த போதையில் திளைக்கும். சிவப்பு நிற கோட் சூட்டில் புரட்சி தலைவரும் வெண்ணிற ஆடையில் புரட்சி தலைவியும், புரட்சி தலைவியின் கூந்தலின் நீளத்தில் கருப்பு நிறமும் பாடல் முழுக்க நமக்கு ஏதோ ஒரு செய்தியை எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கும். குடியிருந்த கோயில் என்று சொன்னாலே ரசிகர்கள் மத்தியில் குங்கும பொட்டின் மங்களம் என்ற இந்த பாடலும், கூடவே வெண்ணிற சேலையில் புரட்சி தலைவி அவர்கள் நளினமாக ஆடுகின்ற அந்த ஆடலும், புரட்சி தலைவரின் அலட்டல் இல்லாத காதலை வெளிப்படுத்துகின்ற ஆட்டமும் நம் மனக்கண்ணில் நின்று நிலைத்து எப்போதும் இன்பத்தை கொடுக்கின்ற பாடலாக இந்த பாடல் விளங்குகிறது. 2 முன்னாள் முதல்வர்களும் தோன்றி நடித்து நம்மை மகிழ்வித்த அந்த பாடலை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள். உங்கள் மனத்தில் தோன்றுகின்ற கருத்தை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க. நாம் அடுத்த வீடியோல வேற ஒரு பாடலோட சந்திக்கலாம். வணக்கம்.